இது வேற வாயி. அது எல்லாத்துக்கும் பரிகாரம் இருக்கு. எங்க சாமி எதை செஞ்சாலும் பரிகாரம் ஏத்துக்கிறோம். நான் 5000 கொடுத்தா 50 ரூபாய மஞ்சள் துணியில முடிஞ்சு போட்டு ஓட்டு போட போகும்போது குலதெய்வம் கோயில்ல போட்டு அந்த சனியம் பிடிச்சவன் காசை கொடுத்துட்டு நான் வாங்கிட்டேன். ஆனா அவனுக்கு ஓட்டு போட விருப்பம் இல்லை. ஏதாவது குத்தங்குறை இருந்தா மனுச்சுக்கு இருந்தா அதுல உனக்கு ஒரு 50 ரூபாய் உண்டியல்ல போட்டேன்னு ஓட்டை நமக்கு போட்டு போயிடுவான். ஐயோ பாவம், அது கூடாதுப்பா, அதெல்லாம் தப்புப்பா அப்படின்னு ஒரு சத்தம் அப்பப்ப கேட்கும் பாருங்க. அதையும் கொண்டுட்டாங்க. கையை காமிச்சுட்டு ரொம்ப நேரமா ரெட்டலை காமிச்சு நிக்கிறாங்களே, நிறுத்துங்க வண்டி எட்டு கீழே குதிச்சு ஓடி போய் அந்த அம்மாவை அப்படியே கட்டி பிடிச்சி, ஆஹா நீங்க எல்லாம் இருக்க வரைக்கும் இந்த கட்சி தோக்கவா போகுதுன்னு 2000 தள்ளு கழிச்சிருந்தாங்க. ஏன் பாட்டி செவனேல வண்டியில போறவன கீழே கூட்டு 2000 கேட்கறியா, உனக்கு அடுக்குமான்னு கேட்டேன். நான் உன்னை கையை காட்டி தானே உனக்கு கூட்டன்னு சொல்லிட்டேன். அம்மா அட கிறங்க குடிச்ச கருவி நீ ரெட்டலை காட்டி அப்படின்னு கீழே வந்தேன்னா அதெல்லாம் வேணுமா பேசி ரெட்டலைக்கு தான் போட போற முதல்ல 2000 தள்ளுனுச்சு. இப்படி வண்டிக்குள்ளே இருந்து வெளியில வந்த உடனே கணங்களை எல்லாம் பார்த்து வணக்கம் வணக்கம் அப்படின்லாம் சொல்றது இல்லை. ஒண்டி குண்டி வைக்கிறோம். ஒண்டி குண்டி ஜனங்க வேலைக்காக வந்த ஜனத்தை போய் ஒண்டி குண்டி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன். வேணா சொல்லு, நான் வர்றேன் ஒண்டி குண்டி. எந்த ஒரு ரேஷன் கடைக்கு போனீங்கன்னா சாக்கு மட்டும்தான் இருக்கும், பொருட்கள் இருக்காது. ஏங்க அந்த தோரண பருப்பு இல்லைங்க, அது வரலைங்க, அது சிங்கப்பூர்ல இருந்து வரணுங்க, வரதுக்கு 2 மாசம் ஆகும். சரி போயிடுவோம். அப்புறம் ஏங்க அந்த கோதுமை வாங்கணும், அது இல்லைங்க, அது வர்றதுக்கு 3 மாசம் ஆகணும், ஜெர்மனில இருந்து வருது. அதே மாதிரி அரிசி இல்லைங்க, அரிசி வர முடியாதுங்க, அது ஏதோ ஒரு இடத்துல இருந்து வரணும், இன்னும் வர்றதுக்கு 1 மாசம் ஆகும்.